நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு இருக்கும். அப்போ 12 மணி போல் உங்களோட ட்ரோனை வச்சு இந்த மொத்த சென்னையுமே கவர் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்படி கவர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று பார்க்குறீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட ட்ரோனை விடுறப்ப அந்த ட்ரோனு பார்த்தீங்கன்னா நேராக அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் விழுந்துருச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி பார்த்தீங்கன்னா தடுப்பு சவராக போட்டு கவர் பண்ணி இருந்துச்சு. உடனே நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த தடுப்பு சவருக்குள்ளே போய் அந்த ட்ரோனையும் எடுத்துட்டீங்க. ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமே இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோனை எடுத்துகிட்டு நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு போகலான்ட்டு நினைக்கிறப்ப திடீர்னு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே இருந்து நிறைய பேர் பேசுகிற மாதிரியான சவுண்ட்ஸு அவங்களோட காதுகளில் பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்குது. அந்த ஹாஸ்பிட்டல் பின் ட்ராப் சைலன்ஸில் இருந்துச்சு. திடீர்னு நிறைய பேர் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? நீங்களும் உடனே ஒரு கதவாக திறக்கிறீங்க. அதாவது ஒரு வார்டை திறந்து பார்க்குறீங்க. ஆனால் எந்த கதவுக்குள்ளுக்குமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இல்லை, நர்ஸ் இல்லை, பேஷண்ட்ஸ் இல்லை, யாருமே இல்லை. ஆனால் சவுண்டு மட்டும் எங்கேருந்து கேட்குது. அப்போ தான் நீங்கள் ஒன்று அனலைசிஸ் பண்ணுறீங்க. இது ஹாண்டட் ஹாஸ்பிட்டல், இது பேய் இருக்கிற ஹாஸ்பிட்டல். அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப நாளாக மூடியே கிடக்குன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அந்த வழியாகவே திருப்பியும் போயிட்டீங்க. இந்த மாதிரி சம்பவம் உண்மையாக என்னான்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறையவே போட்டு இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வரும். முக்கியமாக இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா காதில் இயர்ஃபோன் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஃபீலிங்ஸ் கிடைக்கும். இந்த ஹாஸ்பிட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் மருத்துவமனை. கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இருக்குது. முக்கியமாக இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு மக்கள் மத்தியில். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நிரந்தரமாக மூடிட்டாங்க. எதனால இந்த ஹாஸ்பிட்டல் மூடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை டாக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை நர்ஸாக இருக்கட்டும், யாரை கேட்டாலும் இந்த ஹாஸ்பிட்டலில் பேய் நடமாட்டம் தொல்லை அதிகமாகவே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் மூடி ரொம்ப வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வயசு பையன் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காண்டி அவனோட ட்ரோனை வச்சு இந்த மொத்த சென்னையுமே பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டு இருந்தான். எதுக்காண்டின்னு பார்த்திங்கன்னா லொக்கேஷன் தேடுறதுக்காண்டி. அதனால தான் அவனோட ட்ரோனை வச்சு இந்த மொத்த சென்னையுமே பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டு இருந்தான். அப்படி சென்னையை கவர் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்திங்கன்னா அவனோட ட்ரோனு கண்ட்ரோலை இழந்து நேராக அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் விழுந்துருச்சு. அந்த சின்ன பையனும் பார்த்திங்கன்னா அந்த 21 வயசு பையனும் பார்த்திங்கன்னா நேராக அந்த ட்ரோன் இருக்கிறதுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போகலான்ட்டு நினச்சிருக்கான். ஆனால் அவன் நினச்ச மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரோனை எடுக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதனால பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி தடுப்பு சவராக இருந்ததுனால அந்த 21 வயசு பையனால் பார்த்திங்கன்னா அந்த தடுப்பு சவரை எகிரி குதிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள பார்த்திங்கன்னா போகவே முடியலை. அதுக்கு அடுத்ததாக எப்படியோ அந்த 21 வயசு பையன் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த செவுத்து எல்லாத்தையுமே எகிரி குதிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் ட்ரோனையும் எடுத்துட்டான். அப்படி ட்ரோனை எடுத்துகிட்டு திருப்பியும் ரிட்டன் வீட்டுக்கு போகலாம்ட்டு நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா திடீர்னுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே இருந்து யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தங்க மாடிப்படியில் டங்கு டுங்குன்ட்டு ஓடுற மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. இதை கேட்ட அந்த 21 வயசு பையனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே விறந்து போயிட்டான். அதுக்கடுத்ததான் சரி இந்த ஹாஸ்பிட்டலில் நம்மளை மாதிரி வேறு யாராச்சும் இருப்பாங்கன்னு நினச்சி ஒரு கதவாக பார்த்திங்கன்னா திறந்து பார்த்துருக்கான். அப்படி திறந்து பார்த்தா எந்த ஒரு கதவுக்குள்ளக்குமே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. அதுக்கு அடுத்ததாக அந்த 21 வயசு பையன் பார்த்திங்கன்னா வாசல் கதவை திறந்து எப்படியாவது நம்ம இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து தப்பிச்சா போதும்ட்டு நினச்சான். ஆனால் அவனால் பார்த்திங்கன்னா அந்த வாசல் கதவை திறக்கவே முடியல. அந்த கதவை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்ததாக அந்த 21 வயசு பையன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, என்னோட 2 கண்களால் ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகிறத பார்த்தேன்ட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பார்த்திங்கன்னா, அந்த 21 வயசு பையன் எப்படியோ ஹாஸ்பிட்டலில் விட்டு தப்பிச்சு வந்து ஒருத்தவங்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலை தான் இன்றைக்கி நான் படித்து உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சென்னையில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் தூக்கு மாட்டி இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட ஆத்மாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலே நிரந்தரமாக சுற்றிட்டு கிடக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலாட்டி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பாய்.